வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கங்கா ஸ்நானம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். உஷ் அப்பா என்ற பெருமூச்சு விட்டு கொண்டு தரையில் அமர்ந்தாள் லக்ஷ்மி. அப்படி என்ன சாதித்து விட்டாயாம் நீ என்று கிண்டல் செய்தார் அவள் கணவர் தாமோதரன். ஆமாம், நீங்கள் தீபாவளிக்கு முதல் நாள் பெரிய கடைத்தெருவில் பட்டுப்புடவைக்கு மாடி ஏறி நடந்து சாமான்கள் வாங்கி கொண்டு கூட்டுறவு கைத்தறி கடையில் துணிமணி வாங்கி பாருங்கோ. தெருவை கடப்பது ஒரு கண்டம். அதன் பிறகு கடைக்காரர்களின் கவனத்தை ஈர்த்து நாம் கேட்கும் சாமானை வாங்குவது அதைவிட ஒரு சாதனை என்று விவரித்தாள் மனைவி. தாமோதரன் சிரித்தார். பிறகு ஜவுளிகளை பார்க்க அமர்ந்தார். அவர் பெண் வசுவும் பிள்ளை முரளியும் கூட சேர்ந்து கொண்டனர். சம்பந்திகள் ஜவுளியை காட்டு என்றார் தாமோதரன். லக்ஷ்மிக்கு மிகவும் பெருமை. புடவைகள், வேஷ்டிகள் யாவற்றையும் வகை வகையாக எடுத்து வைத்தாள் அவள். ஒரு கடையே பரப்பி வைத்து விட்டாள். அதை பற்றி விஸ்தரித்து கொண்டே இருந்தபோது பாபு நுழைந்தான். அவர்களெல்லாம் இன்னும் வரவில்லையா என்று அவன் கேட்டான். சட்டென்று யாருக்கும் பதில் சொல்ல நான் எழவில்லை. பாபுவின் முகத்திலும் வேதனையின் சாயல் படர்வதை தாமோதரன் கவனித்தார். அதனால் தான் உடனே அவனுக்கு விடையளிக்க முன் வந்தார். இன்னும் வரவில்லை பாபு, மத்தியானம் 3 மணிக்கு வருவார்கள். நீ எப்படி வந்தாய் என்று வினவினார். பஸ்ஸில்தான், காலையிலேயே வந்து விடுவோம், நீயும் வா என்று மாமா எழுதியிருந்தார். அதுதான் நான் கிளம்பி என்று சொல்லி தடுமாறினான் பாபு. இப்போ ஏது பஸ் என்று கேட்டார் தாமோதரன். ஏதோ பஸ்ஸாக மாறி ஒரு வழியாக வந்து சேர்ந்தேன் என்றான் பாபு. லக்ஷ்மி ஓரக்கண்ணால் தன் பெண் வசுவையும் பிள்ளை முரளியையும் ஒரு பார்வை பார்த்தாள். உடனே அவர்கள் வேஷ்டிகளையும் புடவைகளையும் அள்ளி எடுத்துக்கொண்டு உள்ளே போய்விட்டார்கள். காஃபி சாப்பிட்டாயா, குளிக்கிறாயா, வெந்நீர் வேண்டுமா என்று தாமோதரன் உபசரித்தார். காஃபி சாப்பிட்டு விட்டேன், குளிக்க வேண்டியதுதான், பச்சை தண்ணீர் போதும் என்று பதில் சொன்னவன் தன் கையில் இருந்த சிறு பெட்டியை தூக்கி கொண்டு வசுவும் முரளியும் சென்ற அறைக்குள் நுழைந்தான். லக்ஷ்மி ஜாடையாக தாமோதரனை பார்த்தாள். அவர் புரிந்து கொள்ளவில்லை போலும். பத்திரிகையை பிரித்து படிக்க ஆரம்பித்தார். லக்ஷ்மி முகத்தை சுளித்து கொண்டே அந்த அறைக்குள் நுழைந்தாள். பாபு தன் பெட்டியை திறந்து தான் உடுத்த வேண்டிய வேஷ்டி, துண்டு, சோப்பு எல்லாம் எடுத்துக்கொண்டு கிளம்பினான். பாத்ரூம் எங்கே மாமி என்று கேட்டான். வா காட்டுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே லக்ஷ்மி வழி காட்டினாள். போகும் வழியில் சமையலறை பக்கத்தில் ஒரு வெள்ளி டம்ளர் இருந்தது. அதை கையில் எடுத்துக்கொண்டாள் லக்ஷ்மி. பாபு அதை கவனித்தான். உனக்கு காஃபி கொண்டு வரேன், நீ குளித்துவிட்டு வா என்றாள் லக்ஷ்மி. பாபு பின்புறம் போனான். லக்ஷ்மி அவசர அவசரமாக ஒரு முறை சமையலறை பாத்திரங்களை கணக்கு எடுத்து கொண்டாள். வசு சாவி கொத்துடன் அவளிடம் வந்தாள். பத்திரம், நகை நட்டு, கை கடிகாரம் எல்லாம் கண்ட இடத்திலும் வைத்து விடாதீர்கள். டெர்லின் பேண்ட் ஏதாவது வெளியே இருந்தால் மடித்து உள்ளே போடு, அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை என்று லக்ஷ்மி பெண்ணை எச்சரித்தாள். சரியம்மா என்றாள் மகள். பாபு அடுத்த அறையில் தானே குளித்து கொண்டிருந்தான். அவன் செவியில் எல்லாம் தெளிவாக விழுந்தது. அவன் தான் வருவது தெரிய வேண்டும் என்பதற்காக கனைத்து கொண்டே வெளியே வந்தான். அவன் எதிர்பார்த்தபடியே லக்ஷ்மி சிரித்த முகத்துடன் அவனை வரவேற்றாள். பாபு, வா அப்பா, காஃபி சாப்பிடுகிறாயா? இங்கேயே உட்கார், நான் கொண்டு தருகிறேன். நீ இன்றைக்கு சம்மந்தி வீட்டு பிள்ளை என்று உபசரித்தாள். பாபு காஃபியை வாங்கி கொண்டு அங்கேயே அமர்ந்து பருகிவிட்டு பாத்திரங்களை கழுவி தருவதற்காக டமரா டம்ளருடன் எழுந்தான். நீ அலம்பலாமோ என்று கூறியபடி வெடுக்கென்று பிடுங்கி கொண்டு விட்டாள் லக்ஷ்மி. பாபு முன்புறம் வந்தான். தன் தலை வாருவதற்கு சீப்பு எடுக்க தன் பெட்டியை தேடி முன்புற அறைக்குள் போக எண்ணினான். ஆனால் அந்த அறை பூட்டி கிடந்தது. தாமோதரன் ஹாலில் அமர்ந்து பத்திரிகை படித்து கொண்டிருந்தார். மாமா, தலைவார சீப்பு எடுக்க வேண்டும், ரூம் பூட்டி இருக்கிறது என்றான் அவன் தயங்கியபடியே. அதற்குள் முரளி ஓடி வந்து, இந்தாங்கோ சீப்பு, கண்ணாடி எல்லாம் இங்கே இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு உதவி செய்தான். பாபுவின் கண்கள் பூட்டின அறையை ஒரு முறை பார்த்தது. தாமோதரன் அவனை அருகில் அழைத்தார். சரி, சமாச்சாரம் சொல்லு, ஏதாவது வேலையில் இருக்கிறாயா? உன் அப்பா எங்கே இருக்கிறார் என்று விசாரித்தார்.
வேலை கிடைக்கவில்லை சார். அப்பா கான்பூரில் தான் இருக்கிறார். அவர் எனக்கு கடுதாசு கூட எழுதுவதில்லை. தாய்க்கு பின் தகப்பனும் தாயாதி என்பது எனக்குத்தான் உண்மையாக இருக்கிறது என்றான் பாபு எங்கோ பார்த்தபடி. தாமோதரன் அவனையே சற்று உற்று பார்த்தார். பிறகு, எந்த ஊருக்கு போட்டாலும் போவாயா என்று கேட்டார். எனக்கு ஊர் என்ன சார் கணக்கு? எவ்வளவு தள்ளி இருந்தாலும் அவ்வளவு நல்லது. என் கதை உங்களுக்கு தெரிந்ததுதான் என்றான் பாபு. அவன் குரலில் ஒரு கசப்பும் விரக்தியும் துணித்தன. தாமோதரன் எழுந்து விட்டார். என்னோடு வா, ஓரிடத்திற்கு அழைத்து போகிறேன் என்று அவனை கூப்பிட்டார். பாபுவும் ஒன்றும் பேசாமல் கிளம்பி விட்டான். தாமோதரன் அவனை தன் நண்பர் ஒருவர் வீட்டுக்கு அழைத்து போனார். அவனை வெளியே அமர்த்திவிட்டு உள்ளே போய் பேசிவிட்டு வந்தார். அதன் பிறகு அந்த மனிதர் பாபுவை பலவாறு கேள்விகள் கேட்டார். டில்லியில் அரசாங்கத்தில் பெரிய பதவி ஒன்றில் அவர் இருந்தாராம். அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியாக இல்லாததால் சொந்த செலவில் ஒரு குமாஸ்தா தேடினாராம். எனக்கு மருந்துகள் பார்த்து கொடுக்க வேண்டும், ஆகாரம் பார்த்து தயார் செய்ய வேண்டும், என் துணிமணி கணக்கு வைக்க வேண்டும், எப்பொழுதும் என் கூடவே இருந்து பணிபுரிய வேண்டும். உன் மாதிரி எனக்கு பிடித்தால் மத்திய அரசில் உனக்கு ஒரு நல்ல வேலை செய்து வைப்பேன். நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று அவர் மிரட்டினார். நீங்களே பாருங்கள் என்று சுருக்கமாக பதில் சொன்னான் பாபு. அதன் பிறகு தாமோதரன் பாபுவை கூட்டிக் கொண்டு சென்று அந்த ஊரில் உள்ள முக்கியமான இடங்களை எல்லாம் காட்டிவிட்டு துணிக்கடைக்கு அழைத்து சென்றார். பாபு என்ன சொல்லியும் கேளாமல் அவன் அளவுக்கு ஒரு நல்ல உயர் ரக சட்டையும் ஒரு வேஷ்டியும் வாங்கி தந்து வீட்டுக்கு அழைத்து வந்தார். நீ சம்மந்தி வீட்டு பையனடா இப்போ என்று சொல்லி அவனை தட்டி கொடுத்தார். அவர்கள் வீடு திரும்பினதும் புதியதாக வாங்கிய சட்டை துணிகளை கூடத்தில் வைத்துவிட்டு தாமோதரன் பின்புறம் போனார். பாபு திருப்பக்கமே நின்று கொண்டிருந்தான். முன்பக்க அறையை திறந்து விட்டார்கள் போலும். குரல் கேட்டது. பாபு கவனித்தான். என்னதான் இருந்தாலும் வசு, உங்கள் மாமனாருக்கு கொஞ்சம் இங்கிதம் தெரிய வேண்டும். தலை தீபாவளிக்கு இவன் என்ன முக்கிய சம்பந்தி? ஒரு தரம் திருடிவிட்டு ஜெயிலிலே 3 மாதம் இருந்துவிட்டு வந்தவனுக்கு மறுபடியும் அந்த புத்தி வராதா என்று லட்சுமி தன் பெண்ணிடம் கூறிக்கொண்டிருந்தாள். இவ்வளவு உரக்க பேச வேண்டுமா என்று நினைத்து கொண்டான் பாபு. வசு என்ன பதில் சொல்வாளோ என்று உற்று கேட்டான். உரக்க பேசாதே அம்மா, காதில் விழப்போகிறது. என் மாமனாருக்கு அவன் மீது பிராணன். அவனுடைய அம்மா இல்லாததால் தான் இப்படி ஆகிவிட்டான் என்று அவர் சொல்வார். கடுதாசு எழுதி போட்டு வரவழைத்திருக்கிறார். இப்பெல்லாம் அவன் தன் அப்பா கூட இல்லை தெரியுமா என்றாள் வசு. அப்பாதான் பிள்ளைதான் திருட்டு கை என்று தெரிந்த பிறகு எந்த அப்பாதான் கிட்டே சேர்ப்பார்? என்னவோ அம்மா, உங்கள் மாமனார் கதைதான் அதிசயமாக இருக்கிறது என்றாள் லட்சுமி. அவர்கள் ஏதும் தொடர்ந்து பேசியிருப்பார்களோ என்னவோ. அதற்குள் தாமோதரன் வந்து விட்டார். பாபுவும் உள்ளே வந்தான். அப்பொழுது ஒரு பையன் உள்ளே நுழைந்தான். மாமி, எங்கள் அம்மா இந்த வெண்ணெயை உங்களிடம் கொடுக்க சொன்னாள் என்ற வெண்ணெய் பொட்டலத்தை லட்சுமியிடம் நீட்டினாள். பாபுவை பார்த்துவிட்டு, நேற்று ராத்திரி என்னோடு ரயிலில் வந்தது நீங்கள் தானே சார் என்று கேட்டான். ஆமாம் என்றான் பாபு சுருக்கமாக. நீங்கள் எனக்கு ஒத்தாசை பண்ணவில்லை என்றால் என்னால் விழுப்புரத்திலே ஏறியே இருக்க முடியாது என்று விவரித்தான் வந்தவன். அசிரத்தையாக சூழ் கொட்டினான் பாபு. லட்சுமி விடவில்லை. ஏன் பாபு, இன்னைக்கு காலையில் தான் பஸ்ஸில் வந்தேன் என்றாயே என்று வெடுக்கென்று கேட்டுவிட்டாள். பாபு சங்கோஜத்துடன் சிரித்தான். தாமோதரனை பார்த்துத்தான் பதில் சொன்னான். நான் நேற்றே தான் வந்து விட்டேன் மாமா. என்னுடைய மாமாவும் மாமியும் இன்றைக்கு காலையில தான் வருவார்கள் என்று இன்று இங்கே வந்தேன். நேற்றே வரவில்லை என்று நீங்கள் கோபிப்பீர்களே என்று பயந்து. பரவாயில்லை, அதனால் என்ன? நீ என்ன புது மனிதனா? நேற்றே வந்திருக்கலாம் என்று சொல்லி தாமோதரன் அவனை ஆஸ்வாசப்படுத்தினார். பொய்யும் புழுகும் பிறவி குணமாக்கும் என்று லட்சுமி எங்கோ தொலைவில் சொல்வது கேட்டது. பாபு, நீ சின்னவனாக இருக்கிறாய். எனக்கு ஒரு வேலை செய்யேன். முரளியை காணோம். அத்தோடு உன் மாமா மாமி வர நேரமாகிவிட்டது. அவர்களை வரவேற்க அவன் இருக்கட்டும் என்று ஆரம்பித்தார் தாமோதரன். என்ன மாமா, சொல்லுங்கள் என்று பதிலளித்த பாபு எழுந்து நின்றான். பேங்கிலே போய் கொஞ்சம் ரூபாய் வாங்கி கொண்டு வா, செக் தருகிறேன் என்றார் தாமோதரன். முரளி வரட்டுமே மாமா என்றான் பாபு தயங்கியபடியே. சரி, நானே பார்த்து கொள்கிறேன். நீ சம்மந்தி வீட்டு பையன் அல்லவா, எனக்கு வேலை செய்யலாமா என்று சட்டென்று கோபித்து கொண்டார் தாமோதரன். நீங்கள் தவறாக நினைக்க கூடாது மாமா. எனக்கு பேங்க் தெரியாது, பேங்கிலே என்னை தெரியாது. நான் தான் இத்தனை நேரம் ஊரை சுற்றி காட்டவில்லையா என்று கடிந்து கேட்டார் பெரியவர்.
சரி மாமா, கொடுங்கள் என்றான் பாபு. தாமோதரன் செக் எழுதி கொடுத்தார். பாபு கிளம்பி போய் அவர் சொன்னபடியே ரூபாய் வாங்கி வந்தான். எண்ணிப்பார் என்றார் அவர். அவன் அவ்வாறே செய்துவிட்டு பணத்தை அவரிடம் நீட்டினான். சரி, உன் சட்டை பையிலேயே இருக்கட்டும். எனக்கு வேணுங்கிற போதெல்லாம் கொடுத்து விட்டு கணக்கு எழுது. இந்தா கடுதாசு. இது என் பேனா, பத்திரம் என்றார் தாமோதரன். பாபு நடுங்கும் கைகளுடன் அவைகளை பெற்றுக்கொண்டான். என்னடா கிழவன் மாதிரி நடுக்கம் என்று அதட்டலாக பேசினார் தாமோதரன். பாபு அசடு வழிய சிரித்தான். அவன் கடைக்கண்ணால் வீட்டை ஒரு பார்வை பார்த்தான். வசு பீதி அடைந்த கண்களுடன் ஒரு பார்வை தன் தகப்பனார் மீது வீசிவிட்டு வேகமாக மறைந்தாள். பாபு ரூபாயை பத்திரமாக தன் சட்டை பையில் வைத்து கொண்டான். தெருவில் டாக்ஸி வரும் சத்தம் கேட்டு இருவரும் போனார்கள். முரளி சம்பந்திகளுடன் வந்து இறங்கினான். முரளி, நீ எப்படிடா சரியாக போனாய் என்று வியப்போடு கேட்டார் அவன் தந்தை. நான் கொஞ்ச நாழிகையாகவே பஸ்ஸடியில் காத்திருந்தேன் என்றான் முரளி. சம்பந்திகளை வரவேற்பதில் வீடே கலகலப்பாகிவிட்டது. வசுவும் தன் கணவனை பார்த்த குதூகலத்தில் மானாக பறந்து வேலைகள் செய்தாள். உங்கள் பாபு உங்கள் பிரதிநிதியாக சம்பந்தியாக வந்தான். நான் அவனை என் கைத்தடியாக சுவீகரித்து கொண்டு விட்டேன் என்றார் தாமோதரன். ஏன் என்றார் சம்பந்தி புரியாமல். எனக்கு வயசாகிவிட்டதல்லவா. என் அச்சு பேச்சை கேட்கவும் நான் ஏவின வேலையை செய்யவும் ஒரு சின்ன பையன் தேவையாக இருக்கிறது. எனக்கு ஒத்தாசையாக இருக்கிறான். இன்று அவன் எங்கள் வீட்டு பிள்ளைதான், சம்பந்தி இல்லை என்றார் தாமோதரன். சரி, நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சிரித்தார் சம்பந்தியும் பெருமையுடன் மருமகனை பார்த்து. ஆனால் அவர் மனைவியின் முகம் கவலையுடன் வாடியது. வசுவின் கணவன் அதை கவனித்தான் போலும். அது எப்படி முடியும்? அவன் எங்களோடு மரியாதைகள் உபசரணைகள் பெற வேண்டும் என்றுதான் அப்பா கடுதாசு போட்டு வரவழைத்தார். அவன் சம்பந்தியாகவே இருக்கட்டும், ஒரு பொறுப்பும் அவனிடம் கொடுக்க வேண்டாம் என்றான் மாப்பிள்ளை பூடகமாக. சுவீகரித்த சொத்தை நான் விடமாட்டேன் என்றார் தாமோதரன். அப்பொழுது பேச்சு அத்துடன் நின்றது. மாலை நேரமானதும் தெருவில் மத்தாப்புகளின் ஒளியும் வெடிகளின் ஓசையும் அவர்களை தெருப்பக்கம் இழுத்தன. லக்ஷ்மி இரவு விருந்து சமைப்பதில் ஈடுபட்டாள். வசு மட்டும் தன் தாய்க்கே உதவி செய்வதும் சிறிது நேரம் தெருவில் வந்து நிற்பதுமாக இருந்தாள். சம்பந்தி தம்பதிகள் உள்ளூர் கோயிலை பார்ப்பதற்காக கிளம்பிவிட்டார்கள். பாபு, அடுத்த வீட்டு குழந்தைகளை கூப்பிடுடா. மத்தாப்பு சட்டி வானம் எல்லாம் கொடுப்போம். நம் வீட்டு வாசலில் விடட்டும் என்றார் தாமோதரன். பல குழந்தைகள் வந்து விட்டன. ஒரே அமளி. சம்பந்திகள் திரும்பி வந்து காத்து கொண்டிருக்கிறார்களே என்று லக்ஷ்மி வற்புறுத்தின பிறகுதான் தாமோதரன் உள்ளே வந்தார். விருந்து சாப்பாடு முடிந்து ஆண் பிள்ளைகள் வெற்றிலை போட்டுக்கொண்டு முன் ஹாலில் அமர்ந்தனர். பெண்கள் பின் கட்டில் சாப்பிட்டனர். அதன் பிறகு லக்ஷ்மி ஒரு எவர் சில்வர் டிஃபன் செட்டை எடுத்து கொண்டு வந்தாள். முரளி, இந்த பட்சணத்தை உங்கள் அப்பா சிநேகிதர் டில்லியில் இருந்து வந்திருக்கிறாரே, அவர்கள் வீட்டிலே கொண்டு கொடுடா என்றாள். பாபு, நான் உன்னை கூட்டி கொண்டு போனேனாடா, அவர் வீடுதான், போய் கொண்டு கொடுத்து விட்டு வா என்று பணித்தார் தாமோதரன். லக்ஷ்மி தயங்கினாள். வசு விடித்தாள். பாபுவின் மாமா சட்டென்று ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தார். வசுவின் கணவன் காலண்டரில் என்னவோ தேடினான். அவன் தாய் வெற்றிலையை துண்டில் தேய்த்து தேய்த்து துடைத்து நரம்பு நரம்பாக கீறி தாம்பூலம் தரித்தாள். கொடுங்கோ மாமி என்று கேட்டு வாங்கி பாபு விரைவாக வெளியே சென்று மறைந்தான். அவன் சென்ற பிறகு யாருமே பேசவில்லை. கொஞ்ச நேரம் எதிலும் பிடிப்பில்லாமல் பேசிவிட்டு அவர்களும் படுக்க போய்விட்டார்கள். வெகு நேரமாகியும் பாபு திரும்பி வரவே இல்லை. தாமோதரன் வெளி தாழ்வாரத்தில் படுத்திருந்தார். லக்ஷ்மி மெதுவாக வந்து எட்டி பார்த்தாள். பாபு வரவில்லை. கதவு போடணுமே என்று கேட்டாள் மெதுவாக. கதவை போட்டுக்கொண்டு நீங்கள் படுத்து கொள்ளுங்கள். ஒரு தலையணையும் ஜமக்காளமும் இங்கே போடு. அவன் வந்தால் இங்கே என்னோடு படுப்பான் என்றார் கணவர். லக்ஷ்மி அவர் சொன்னபடியே செய்துவிட்டு போய்விட்டாள். 3 மணிக்கெல்லாம் லக்ஷ்மி விழித்து கொண்டு வெந்நீர் போட்டாள். பிறகு தெருவில் ஒரு பட்டாசு கட்டை கொளுத்தி போட்டாள். தாமோதரன் மற்றவர்களும் விழித்து கொண்டார்கள். பாபு வரவே இல்லையா என்று லக்ஷ்மி ஒரு கேள்வி கேட்டாள். தாமோதரன் அவளை பார்த்த பார்வையினால் பேசாமல் வேலையை பார்க்க போய்விட்டாள். மங்கள ஸ்நானம் செய்யுங்கள் என்று தாமோதரன் துரிதப்படுத்தினார். பாபு எங்கே என்று சம்பந்தி கேட்டார். தாமோதரன் பதிலே சொல்லவில்லை. பட்டாசு கொளுத்த தெருப்பக்கம் போய்விட்டார். லக்ஷ்மி முறைப்படி எல்லாம் செய்ய முதலில் வசுவும் மாப்பிள்ளையும் அணையில் அமர்ந்து எண்ணெய் தேய்த்து கொண்டார்கள்.
அதன் பிறகு முரளி, அதன் பிறகு சம்பந்திகள். லக்ஷ்மி இதனிடையில் போய் ஸ்நானம் செய்துவிட்டு வந்து விட்டாள். காஃபி கலந்து வந்தாள். தாமோதரன் மட்டும் தெருவில் அமர்ந்து குழந்தை மாதிரி பானங்களை விட்டு கொண்டிருந்தார். காஃபி சாப்பிடுங்கோ, இந்த பிள்ளையை காணோமே இன்னமும் என்று ரகசியமாக கேட்டாள் மனைவி. யாரு, முரளியா? சீக்கிரம் குளித்து விட்டு வர சொல். இனாம் வாங்க எல்லோரும் வர ஆரம்பித்து விடுவார்கள். வெற்றிலை, பாக்கு, சந்தனம், பட்சண பொட்டலங்கள் எடுத்து வை என்றார் அவர். சரி, சம்பந்திகளுக்கும் பெண் மாப்பிள்ளைக்கும் கோடி துணி கொடுக்க வாங்கோ உள்ளே என்றாள் லக்ஷ்மி. தாமோதரன் வந்து அவர்களுக்கும் புதுசுகளை கொடுத்தார். வசுவும் மாப்பிள்ளையும் முரளியும் அவரை நமஸ்கரித்தனர். லக்ஷ்மியும் புது புடவை உடுத்தி விட்டாள். தாமோதரன் மட்டும் ஸ்நானம் செய்யவும் போகவில்லை, புதுசும் கட்டவில்லை. ஒரு வழியாக விவரம் தெரிந்த பிறகு பொருளுக்கும் சேர்த்து ஸ்நானம் செய்வாராக இருக்கும் என்ற லக்ஷ்மி யாரிடமோ சொல்வது போல அவர் காதில் மட்டும் படும்படி சொன்னாள். தாமோதரன் செவிடு போல் திருப்பக்கம் போய்விட்டார். வசு, முரளி, மாப்பிள்ளை வாருங்களேன். ஊர் ஜனங்கள் எல்லாம் தெருவிலே கும்மாளம் அடிக்கிறார்கள். நீங்கள் மட்டும் உள்ளேயே ஏன் கிடக்கிறீர்கள் என்ற உற்சாகமாக அழைத்தார். எல்லோரும் புத்தாடைகளுடன் தெருப்பக்கம் வந்து அமர்ந்தார்கள். தாமோதரனுக்கு ஏற்ற உற்சாகம் அவர்களிடம் தென்படவில்லை. தாமோதரன் தெருவில் மற்ற வீட்டு குழந்தைகள் சிலரை கூட்டியிருந்தார். அவர்களுடன் வேடிக்கையாக பேசிக்கொண்டு மத்தாப்புகளை பங்கீடு செய்து கொண்டிருந்தார். விடிவதற்குள் கங்கா ஸ்நானம் செய்ய வேண்டாமா என்று லக்ஷ்மி நினைவுபடுத்தினாள். தாமோதரன் பேசாமல் உள்ளே போனார். அவசர அவசரமாக தலையில் ஒரு கரண்டி முட்டை எண்ணெயை வைத்து தேய்த்து கொண்டே குளியல் அறையை நோக்கி நடந்தார். குளித்துவிட்டு வந்து தன் புது வேஷ்டியை எடுத்து உடுத்தி கொண்டார். அப்பொழுது பாபுவுக்காக வாங்கின சட்டையும் வேஷ்டியும் பரிதாபமாக அங்கே கிடந்தன. அவர் அதை பார்க்க சகையாதவர் போல வேதனையுடன் எடுத்துக்கொண்டு முன்பக்கம் வந்து விட்டார். தெருவில் நாதசுரக்காரர்கள் வாசிக்க ஆரம்பித்தார்கள். டேய் முரளி, வெற்றிலை பாக்கு எடுத்து வையடா என்ற உரக்க குரல் கொடுத்தார் தகப்பன். அவன் தன் அருகில் வந்ததும் தாழ்ந்த குரலில், டேய், உன்னிடம் ₹1 இருந்தால் அதில் வை என்றார். முரளி தன் அப்பாவின் முகத்தை ஊடுருவி உண்ணியபடியே ₹1 நோட்டை தாம்பூலத்தில் வைத்து நாதசுரக்காரர்களிடம் கொடுத்துவிட்டு வந்தான். கங்கா ஸ்நானம் ஆயிற்றா என்ற உரத்த குரலில் விசாரித்தபடியே தாமோதரனின் நண்பர் அங்கு வந்தார். வாங்கோ என்று அழைத்தபடியே தாமோதரன் எழுந்து எதிர்கொண்டார். இவர்களை தாண்டி பாபு தன் கை டிஃபன் செட்டுடன் உள்ளே போனான். தாமோதரன், உங்கள் பையனை இன்றைக்கே நிறுத்தி கொண்டு விட்டேன். அவன் எங்கள் வீட்டுக்கு வரும்போது மணி 10 அடித்ததா? இனி எதற்கு தெருவில் குறுக்கேயும் நெடுகுமும் திரிவானேன் என்று என்னுடன் நிறுத்தி கொண்டேன். ஆனால் அவன் தவித்து விட்டான். செலவு பணம் அவன்கிட்டே மாட்டிக்கொண்டு விட்டதாம் என்று விளக்கினார் வந்தவர். வாடா பாபு, உன்னோடு எண்ணெய் தேய்த்து கொள்ளலாம் என்று காத்து பார்த்தேன் என்றார் தாமோதரன். கங்கா ஸ்நானம் எல்லாம் முடிந்து விட்டது. நீங்க வாங்கி இருக்கும் புது டெரிலின் சட்டைக்காக தயாராக வந்து நிற்கிறான் பையன் என்றார் நண்பர். இந்தாடா, தயாராக வைத்து கொண்டு இருக்கிறேன் பாரேன் என்றார் தாமோதரன். அவர் கொடுத்ததை வாங்கி கொண்டு அணிந்து கொண்டு வந்து வணங்கினான் பாபு. அங்குள்ள பெரியவர்கள் யாவருக்கும் நமஸ்காரம் செய்தான். லக்ஷ்மி முரளியை அழைக்கவும் அவனும் கூடவே போய் உதவி செய்தான். எல்லோரும் பலகாரம் சாப்பிட அமர்ந்தார்கள். வேடிக்கையாக பேசிக்கொண்டே எல்லோரும் இட்லியையும் பட்சணங்களையும் ருசித்தனர். பாபு மட்டும் மௌனமாகவே எதிலும் ஈடுபட்டான். அதற்குள் கங்கா ஸ்நானம் ஆயிற்றா என்று கேட்டுக்கொண்டு வருகிறவர்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள். தெருவில் இனாம் கேட்க வரும் கூட்டம் கூடிவிட்டது. தாமோதரனுக்கு உதவியாக முரளியும் பாபுவும் பம்பரமாக சுழன்றனர். லக்ஷ்மியும் வசுவும் அடுப்படையில் வேலையாக இருந்தனர். சம்மந்தி அம்மாவும் அவர்களுடன் ஏதோ வேலையில் ஈடுபட்டிருந்தாள். பகல் விருந்து முடிந்ததும் சம்மந்தி தம்பதிகள் கிளம்பி விட்டார்கள். உங்கள் மாப்பிள்ளை எங்கே இருக்கட்டும், அவனும் வசுவும் பிறகு வரட்டும், நாங்கள் போகிறோம் என்று சொன்னார்கள். பாபு, நீ என்னடா செய்ய போகிறாய் என்று கேட்டார் அவன் மாமா. எனக்கு இந்த மாமா ஒரு வேலை வாங்கி தந்திருக்கிறார். அவர் இன்றே அமாவாசையாக இருக்கிறது, நிறைந்த நாள், வந்து சேர்ந்து விடு என்றான் பாபு. தாமோதரன் கண்களில் நீர் துளித்து விட்டது. பாபு நேராக தன் மாமாவின் காலில் விழுந்து எழுந்தான். பிறகு தாமோதரன் முன் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து எழுந்து அவர் கால்களை கெட்டியாக பிடித்து கொண்டான். ஏய், காலை விடுடா, இரும்பு பிடிக்கிறாய் நீ என்றார் அவர். இல்லை மாமா, உங்கள் பாதம்தான் எனக்கு ஆதாரம் என்று கதறி அழுதுவிட்டான் பாபு. எழுந்திருடா அசடு என்று சொல்லி அவனை எழுப்பினார். மாமா, எல்லோரும் இருக்கும்போதே இதை சொல்ல வேண்டும் என்று எனக்கு எண்ணம்.
தவறு செய்து விட்டேன் மாமா. தெரியாமல் எனக்கு உரிமை இல்லாத பணத்தை எடுத்து விட்டேன். அதற்கு நான் அனுபவித்த தண்டனை போதாதா? அரசு அளித்தது ஒரு தண்டனை, 3 மாதம் கடுங்காவல். என் மனம் அளித்தது ஆயுள் தண்டனை மாமா. என் பிறப்பு வளர்ப்பை எல்லாம் ஆராய்ந்து நான் செய்த குற்றத்துக்கு நான் பட்ட கழிவிரக்கம் விவரிக்க முடியாது. மீண்டும் விடுதலை அடைந்து வந்ததும் உலகம் என்னை பார்த்த பார்வை. நான் சின்னவனாக இருந்தபோது என் அம்மா சொல்லுவாள், டேய் பாபு, பொய் புரட்டு கூடாதுடா. ஒரு தரம் பொய்யன் என்று பெயர் வாங்கிவிட்டால் அப்புறம் உலகம் உன்னை உண்மை பேசவே விடாது என்பாள். அது எவ்வளவு உண்மை என்று இப்பொழுதுதான் புரிகிறது. பாபு சற்று நின்றான். ஒரு முறை எல்லோரையும் பார்த்தான். அதில் கெஞ்சுதல் இல்லை, திமிர் இல்லை, கோபம் இல்லை. தெளிவாக நிதானமாக பார்த்துவிட்டு தொடர்ந்து பேசினான். மாமா, எங்கள் மாமா என்னை இங்கே வரும்படி சொன்னபோது மிகவும் தயங்கினேன். அன்பு என்பதை சிறிதளவாவது நான் எதிர்பார்க்க கூடிய மனிதன் அவர் ஒருவருதான். அதனால் மறுக்க முடியாமல் வந்தேன். இந்த வீட்டு மனிதர்கள், ஏன் என் மாமியும் கூடத்தான் என்னிடம் பூரண நம்பிக்கை வைக்க பயந்தனர். அந்த சந்தர்ப்பத்தில் என்னிடம் பணத்தையும் கொடுத்து பொறுப்பையும் தந்து எல்லோர் முன்னிலையிலும் என்னை ஒரு மனிதனாக மதித்தீர்கள். எனக்கே என்னிடம் சந்தேகம் ஆயின் உங்களுக்காக நீங்கள் அளித்த பொறுப்பை துணிந்து பெற்றேன். இன்றைய கங்கா ஸ்நானம் என்னை புது மனிதனாகி விட்டது. என் புது எஜமானரிடம் என் கதை முழுவதும் கூறிவிட்டேன். தாமோதரன் பொறுக்கி ஆள் வீண் போக மாட்டான் என்று அவர் என்னை தட்டி கொடுத்தார். ராத்திரி முழுவதும் பணமும் பொருளும் வைத்து கொண்டு தங்க வைத்துவிட்டு இன்று எப்படி என் வரவேற்பு இருக்கும் என்று பார்க்க அவரே வந்தார். நீங்கள் அளித்த சட்டையும் வேட்டியும் ஒரு புறம் இருக்கட்டும், எனக்கு என் தன்னம்பிக்கையை தந்தீர்களே, அதைவிட எனக்கு பெரிய பரிசு யாரும் தர முடியாது என்றான் பாபு உணர்ச்சி வசமாக. எல்லோரும் பேச முடியாமல் தவித்தனர். பாபுவின் மாமா அவனை தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டார். தன் கன்னத்தில் வழியும் நீரை துடைக்காமல் நின்றார். அந்த புனித நேரத்தை ஆசீர்வதிப்பது போல கோவிலில் காலை சந்தி மணி ஒலித்தது. எழுத்தாளன் சிறப்பு மலர் இதழில் 1973ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.